வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிக்கன் லிவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், அது மாதிரி சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட எல்லாம் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான லிவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிவர் மசாலா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன் லிவர் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து லிவரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வந்து சோக் பண்ண வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் தாண்டி ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சுட வைக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து லிவர் ஃப்ரை மாதிரியில் கொஞ்சம் மசாலா வர்றது மாதிரி பண்ண இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஆனியன் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு கொடுக்கலாம். இப்போ இதை நல்ல ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் குக் ஆகி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் வந்து குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மசாலா நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வாசம் எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் லிவர்லேயும் மசாலாலாம் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து இந்த ஆனியனுக்கு கூடயும் எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லிவரையும் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் லிவர் வந்து நல்லா குக் ஆகி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம மசாலா, சால்ட் எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கிறதுனால இப்போ இதில் சால்ட் எதுவுமே நம்ம போட வேண்டிய தேவையில்லை. இப்போ மூடி போடுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி இதுக்கு கூட ஒரு 1/2 தக்காளி வந்து சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் தாண்டி நீங்கள் பாருங்கள், நம்ம லிவரில் இருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு நல்ல கிரேவியான ஒரு சிக்கன் லிவர் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து இதை கொஞ்சம் கூட நல்லா திக்காக்கி மசாலா பரட்டி எடுக்கிறது மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ இனி வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் போதும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் கறி லீஃப் போட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் லிவர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி சப்பாத்தி, தோசைக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.